பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது? நான்லாம் பிரியாணின்னு பேப்பரில் எழுதி வச்சா கூட சாப்பிட்ருவேன். என்னோடய ஃபேவரட் சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன், அதுவும் குக்கரில். இப்போ தான் அடிக்கடி நம்ம சிக்கன் பிரியாணிலாம் வீட்டிலே பண்ணி சாப்பிட்றோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் தான் நான்வெஜ் செய்வாங்க. அப்படி பண்ணாலுமே கூட குழம்பு தான் வைப்பாங்க, பிரியாணி அந்தளவுக்கு செய்ய மாட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு பிரியாணி எப்போ பண்ணேன்னா, நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து பண்ணோம். நான் வந்துட்டு 11th படிக்கும்போது 11th படிக்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் பண்ணோம். இந்த சக்தி மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வந்து, பிரியாணி மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வந்து, அதுக்கு பின்னாடி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து தான் பண்ணணும். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சான்னா ஓகே சாப்பிட்ற அளவுக்கு தான் வந்துச்சு. பட் இப்போது அப்படி கிடையாது. நானே வீட்டில் மசாலா அரைச்சி தான் பிரியாணி பண்ணுவேன். எனக்கு என்னோடய பிரியாணினா பர்சனல் ஃபேவரட். நான் வந்துட்டு நான் இங்கே யூகே வந்த பிறகு தான் பிரியாணி எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். வாங்க இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. சிக்கனுமே நல்லா ஜூஸியாக வெந்துருந்துச்சு. ரைஸுமே சூப்பராக கரெக்டான இதில் குக் ஆகி வந்துருந்துச்சு. பிரியாணி எப்படி பண்ணணுன்ற வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பிரியாணி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிக்கன் பீஸ், அப்புறம் வந்துட்டு எக்கு, கூடவே நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு